The words of Saint Paul is very apt in your life. I have fought the good fight. I have run the course and I have kept the faith. I remember in the year 2007, when one of the doctors in St. John's, Dr. Elizabeth, said, "You will live only 3 months and you are very critical with your illness." We were shattered. I know from then on how you have fought the good fight. From then on I know very closely. Every moment of your life was kept living here and now on earth. We know how you loved the poor, how you did your pastoral work, bringing everyone possible to Jesus. And that is what, when you were on duty going to church, in the church campus you collapsed. And in my recent visit to the community, I saw how active you were. When you felt sleepy or drowsy, you were kneeling down and saying the office even. We take all these good things that you have practiced. Yes, dear sister, you have fought the good fight. The Lord gave you 14 years more against the verdict of the human judgment. You have fought the good fight. You have run the race. You have kept the faith. Definitely, the righteous judge, Jesus, crowns you with the crown of glory. We say goodbye to you from earth. Good evening on the
ஆண்டவரே உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். ஆண்டவரே அளவில்லா வேதனையில் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். ஆண்டவரே என் குரலுக்கு செவி சாய்த்திருளும். என் வேண்டுதலின் குரலை உன் செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரே நான் செய்த பாவங்களை நினைவு கூறுவீராக. உமக்கு முன் யார் நிற்க முடியும்? வணக்கமுடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யுமாறு நீர் பாவங்களை மன்னிக்கிறேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அவரது வாக்குறுதியில் என் ஆன்மா நம்பிக்கை கொண்டுள்ளது. என் ஆன்மா ஆண்டவரை எதிர்நோக்குகின்றது. இரவின் காவலர் உதயத்தை எதிர்நோக்குவதை விட அதிக ஆர்வமுடன் எதிர்நோக்குகிறது என் ஆன்மா. காவலர் உதயத்தை எதிர்பார்ப்பதற்கு மேலாக இஸ்ராயலர் ஆண்டவரை எதிர்பார்ப்பார்களாக. ஏனெனில் ஆண்டவரிடம் இரக்கம் உள்ளது. அவருடைய மீட்பு துணை பொங்கி வழிகின்றது. இஸ்ராயலை அவர் மீட்பார். அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்து நின்றும் அவர்களை மீட்டுக் கொள்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவி சாய்த்திருளும். உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டு அகன்ற உமடியார் அருட்சகோதரி மேரி பிரான்சிஸ் உடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்க மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம் மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றேன். இந்நலில் உழன்று இயங்கும் உம்மடியாரை கண்ணோக்கிரலும் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகி உம் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். அதனால் எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு வானகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நித்திய இலைப்பாற்றி கழித்தருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றி கழித்தருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றி கழித்தருளும் ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரு மெழுகுதிரியாக இருந்து உங்களையே நீர் கரைத்துக் கொண்டு கல்வி பணியிலே எண்ணற்ற மாணவ மாணவிகளின் வாழ்வில் இருளகற்றும் ஒளியாக நீர் இருந்தீர்கள். நான் அவர்களிடம் படித்த மாணவி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். அறிவு சார்ந்த பாடல்களோடு ஞானம் சார்ந்த கல்வியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள். திவ்ய நற்கருணையை சந்திப்பதில் அவர்களுக்கு அளவற்ற பிரியம். எங்களையும் ஊக்குவித்து இடைவேளை நேரங்களில் திவ்ய நற்கருணையை சந்திக்க எங்களை அனுப்பி இயேசுவோடு எங்கள் மொழியிலே சாதாரணமாக பேச கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்கள். 2007 ஆண்டில் நீர் பெற்ற தீவிர சிகிச்சைக்கு பிறகு கடவுள் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்று கூறி என்னாலும் நன்றி கூறி இறைவனை புகழ்ந்து நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மருத்துவமனையில் இருக்கும் பொழுது உம் துன்பம் வேதனை மிகவும் பெரிதாக இருந்தாலும் மாதா பாடல், நிரந்தரம் போன்ற பாடல்களை ரசித்து கேட்டு தாளத்துடன் ஆடி தெளித்தும் சிலுவையின் மகிமையை பற்றி கேட்டுணர்ந்தும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு இறைவனின் கரம் பிடித்து விண்ணகம் சென்ற அன்பு சகோதரியே, எஃபெசம் சபையின் தலைமை சகோதரி ரீதா பால் சார்பாகவும் என் மாநில தலைவி அருட்சகோதரி மிரியம் சார்பாகவும் இங்கு குழுமியுள்ள ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து எஃபெசம் சபையின் சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி உங்களை வழியனுப்புகிறோம். நீயே நிரந்தரம் என்று விசுவாசத்துடன்
இங்கே இடத்திற்கு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் வர இயலாத சூழல் இருக்கக்கூடிய அவருடைய பெரிய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் அண்ணன் சாரா இது நாள் வரை அவரை எங்களுக்கு பாதுகாப்பு அவருக்கு வேண்டிய அனைத்தையும் குறைந்து செய்து முடிந்த அளவு அவரை காப்பாற்ற முயற்சி செய்தார். சபையினுடைய சபை தலைவி மாநிலத்தினுடைய இந்த கான்வென்ட்டுடைய சுப்பீரியர் மற்றும் சிஸ்டர் அருண் பிரான்சிஸ் அவர்கள் கூடவே இருந்து எங்களுக்கும் சிஸ்டருடைய நிலைமையை அவ்வப்போது தொடர்பு தெரிவித்த அவர்கள் இருந்த நல்ல சகோதரிகள் மற்றும் இவரோடு இந்த மத்திகிரி கல்வியில் இருந்த அனைத்து சகோதரிகளுக்கும் இங்கே சிஸ்டர் தேவி பிரான்சிஸுடைய இறுதி செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடும் அனைத்தும் அவருக்கென்றே மேம்பாடுகின்றன. நம் சகோதரி மேரி பிரான்சிஸின் உடலை நலிவுற்றலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதர்கள் கூட்டத்தில் இடம்பெற பெற்றிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புடன் உள்ள நல்லாயிரங்களை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற என்றும் புனிதரின் சோழமையும் மகிழ்வார்கள். இறைவனின் புனிதரை முன்னிறுத்த வருவே, தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவே. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத பெருமுன் ஒப்புக் கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் வழியில் கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்தின் முன் ஒப்புக் கொடுங்கள். நித்தியங்களை பார்க்க ஆண்டவரே இவருக்கு இன்று அளித்திடுவீரே. நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரி மேரி பிரான்சிஸின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம்.
உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழித்துள்ளேன். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தரும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரி மேரி பிரான்சிஸோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றியவருக்கு அளித்தொள்ளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியவருக்கு அளித்தொள்ளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியவருக்கு அளித்தொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையை வளர்க்கின்றன. நீர் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாற செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரேயாதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். அருட்சகோதரியை இவ்வுலக வாழ்வினின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திருப்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் அருட்சகோதரி மேரி பிரான்சிஸை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல
உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். நித்தியலை பார்த்து நரட்சகோதரி கழித்தருளும் ஆண்டவரே, நித்தியலை பார்த்து நரட்சகோதரி கழித்தருளும் ஆண்டவரே, நித்தியலை பார்த்து நரட்சகோதரி கழித்தருளும் ஆண்டவரே, இறந்த அனைத்து ஆன்மாக்களும் யாரும் நினையாத உத்திரிக்கிற ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை அடைவார்களாக. Francis on the Manhattan. Footprints of our beloved Sister Mary Francis is very alive. She lives, yes, she lives among us. Every action has an end, but the fruit of it still remains in the lives of many. This is very true at the last hours of our dear Sister Mary Francis, her sojourn on the earth. Death can separate her bodily from us, but her uncountable deeds of love and service for the Lord still continues as she continues to live in spirit and continues to intercede for us. Yes, death is a mystery or loss, but it is a permanent gain in heaven. As the deer looks for running streams, her last footsteps towards the church to lead the faithful in prayer and rosary. Her willpower in spiritual aspect is unimaginable.
a person who is truly model for us. Her routine life, early to chapel for prayer and late night from the chapel to rest. The most critical suffering moments, she asked us to stand by her and pray rosary. Her willpower in spiritual aspect is unimaginable. A person who is truly model for us. Her routine life, early to chapel for prayer and late night from the chapel to rest. The most critical suffering moments, she asked us to stand by her and pray rosary, divine mercy, and pray for the souls in purgatory. She longed to receive the anointing the sick and Holy Communion. After receiving it, she told us, "Now I am ready. I want to go to Jesus. Please take me away from me all the medical treatments. I want to go to Jesus. Angels are around me to take me to Jesus." Dear beloved Sister Mary Frances, your sweet memories are running in our minds.